ஹலோ guys, வெல்கம் பேக் டு த அனதர் vlog. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது a டே இன் மை லைஃப் இன் அப்ராட் ரிசர்ச்சர் ஸ்டூடெண்ட் எடிசன். ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன், பேக் எடுத்துட்டேன். இன்னைக்கு என்னோட ஃபுல் டே ரொட்டீன் உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு யூஸ் பண்ணி தான் எப்பயுமே உள்ள போக முடியும், வெளியும் வர முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஒரு ஃபுல் அப்ராட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆர் யூ கைஸ் ஆர் ரெடி? லெட்ஸ் கோ. என்றென்றைக்கும் தளராமல் இவன் வெல்லுவான். ரூம்ல இருந்து வெளியே வந்தோடனேயுமே மார்னிங் கிளைமேட் செம்ம கூலா இருக்கும். அந்த கோல்டான ஏர் டைரக்டா உங்க மூஞ்சிலேயே அடிக்கும். நம்ம ஊர்லலாம் எப்பயுமே நல்லா வெயில் அடிக்கும். ஆனா இங்க ஒரு சில கிளைமேட்ல வெயிலை பார்க்கறதே ரொம்ப அதிசயமா இருக்கும். மார்னிங் கேம்பஸ்குள்ள நடக்கிறதே சூப்பரா இருக்கும். ரோடெல்லாம் நல்லா கிளீனா, காமா, சைலண்டா இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். இந்த ஃபுட் கோர்ட் நல்லா க்யூஜா இருக்கும். இங்க கூட லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சிக்கன் பர்கர் சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கவுண்டருக்கு போய் கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஆர்டரையும் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண உடனேயுமே டக்குன்னு ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே நீங்கள் எந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணாலுமே ப்ரெசன்டேஷன் நல்லா ரிச்சாக பண்ணி கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரிசர்ச் பில்டிங்க்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக நிறைய எக்ஸ்பென்சிவான காரெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. ரோல்ஸ் ராய்ஸ், BMW, டெஸ்லா இதெல்லாம் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை டெஸ்லாலாம் வந்தால் எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க. நம்ம பில்டிங்க்கு ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஆனஸ்ட்லி யூனிவர்சிட்டி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மரம், செடி, க்ளீனான ரோடு, மாடர்ன் பில்டிங்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹைடெக்கான இடத்துல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே செம்ம ஜாலியாக ஃபீல் ஆகும். என் ரூம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கனால நான் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுவேன். ஸோ பில்டிங்கோட ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பேன் மோஸ்ட்லி. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். 7th ஃப்ளோர் போகணும். அங்கே தான் என்னோடய டிபார்ட்மெண்ட் இருக்குது. லிஃப்ட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். சம்டைம்ஸ் மிரரை பார்த்து என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். 7th ஃப்ளோர் ரீச் ஆயாச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இங்கே தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோரில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே போய் நான் தான் லேபெல்லாம் ஓப்பன் பண்ணுவேன். மிஷின் சவுண்ட், ஏசி சவுண்ட் இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சயின்டிஸ்ட் மூவியில் வேறு ஓப்பனிங் மாதிரி ரொம்ப ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். ஆனஸ்ட்லி அந்த மார்னிங் லேபோட அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சேஃப்டிக்கு லேப் கோட்டு, மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் போட்டு ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய ஒர்க்கெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மிஷின்ஸை செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நோட்ஸ் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. லேப் ஒர்க்குனா மூவிஸ்லலாம் காட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்த ஹோல் ப்ராசஸுமே ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆனால் ரொம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிசல்ட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே ரியாலிட்டியில் மிஷின்ஸில் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹவர்ஸ் கணக்கில் ஆகும். டேட்டா செக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் ரிப்பீட்டேட்டிவாக நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒருவேளை ரிசல்ட் வரலைன்னா அகைன் அது திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக தான் வந்தார் விநாயகங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துலேயே என்னோடய சீனியர் வந்துடுவார். மீட் மிஸ்டர் சாம். ஸோ இவர் தான் வந்து எனக்கு நிறையா டீச் பண்ணுவார். லேப் ஒர்க், டிசிப்ளின், ரிசர்ச் மைண்ட் செட் இந்த மாதிரி நிறையா சொல்லிக் கொடுப்பாரு. ரிசல்ட் நிறையா தப்பாக வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ கூட எனக்கு ஏதோ மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்ருக்காரு. Okay, don't worry. Because you're a researcher and this is your work, I think you have to do it one day. So just keep going and take action. I think you will succeed one day. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். மிஷின்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டேட்டாலாம் எப்படி நோட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயம் அவங்க எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா என்ன ஆகும், நெக்ஸ்ட் டைம் அதை தப்பு பண்ணாமல் எப்படி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறையா கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் 2:30க்கே எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் நம்ம லேபுக்கு வர தேவையில்லை, அப்படியே லஞ்சுக்கு கிளம்பலாம். ஃபைனலி லாஸ்ட் நோட் எடுத்துகிட்டு க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கோட்டை ரிமூவ் பண்ணி ஆங்கரில் மாட்டிட்டு அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன்.
மார்னிங் ஃபுல்லாக சீரியஸாக இருந்துட்டு வெளியே வந்தால் அந்த கிளைமேட்டுக்கே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும். அப்படியே ஜில்லுன்னு காற்று மூஞ்சில் பட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லியும் ஏர்பாட்ஸ் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக நடந்து போய்கிட்டே இருப்பேன். இங்கே இந்த மாதிரி ஃப்ரீ சைக்கிள் நிறையா இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. தைவான் ஃபுல்லாக அங்கே இருக்க யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி எப்போ வரப்போகுதுன்னே தெரில. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு 3 சாங்ஸ் முடியறதுக்குள்ளே ஃபுட் கோர்ட் வந்துடும். ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்திருந்தோம்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கனால இப்போ க்ரௌடெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஜாலியாக போய் நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். மோஸ்ட்லி நாங்கள் வந்தாலே சிக்கன் ரைஸ் தான் வாங்குவேன். நிறையா ஃபுட்டு இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் வந்து ரொம்ப சேஃப் ஜோனாக இருக்குது. சிக்கன் ரைஸ்னால் நம்ம ஊரில் கிடைக்கிற சிக்கன் ரைஸ் மாதிரி இல்லை. இங்கே சிக்கன் தனியாக தருவாங்க, ரைஸ் தனியாக தருவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நானுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதனால் இதுவே ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கும் ஃபுல் ஸ்டமக்குக்கும் நல்லா தூக்கம் வரும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன் போய். ஐ வாண்ட் மில்க் காஃபி லக்டே. மீடியம் ஹாட். அப்புறம் ஒரு 5:30க்கெல்லாம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். வழக்கமாகவே நான் டெய்லியும் 3 காஃபி குடிப்பேன். அங்கே காஃபியெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே அமெரிக்கன் லட்டே அப்படின்னு ஒரு காஃபி இருக்குது. அது குடித்தா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காஃபி மாதிரியே லைட்டாக ஃபீல் ஆகும். காஃபி குடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு வந்துடுவேன். சொல்லப்போனால் இங்கே தான் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் 10 kg 20 kgவே சும்மா வார்ம் அப்புக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே கார்டியோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.